சூப்பர் ஸ்டார்லேருந்து நிறைய ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எங்கள் அண்ணன்ட்ட ஒரு தனித்திறமையாக நீங்கள் பார்த்து ரசித்த ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். எஸ்கே அண்ணனோட தனித்திறமையாக நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன சார்? அவரோட திறமை எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவரோட டைமிங், நான் முன்னாடி சொன்னதான், அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது எழுதுறது இல்லை, ஸ்பான் அப்படி நம்ம கொடுக்கும்போது அப்படியே அடிக்கிறது இருக்குல்ல, அந்த குயிக்னஸ் தான் அவருக்கு வந்து உங்களை மாதிரி இருக்கிற அந்த இடத்துல இருந்து வந்தனாலே என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஸ்டேஜில் இருந்து இப்போ வந்து நம்ம அடிச்சுலாம் எழுதலாம், சினிமானா அடித்து எழுதலாம், திருத்தி எழுதலாம். ஆனால் ஸ்டேஜில் வந்து அப்படி பண்ண முடியாது. அந்த பஞ்சை அப்போவே அடித்து அப்போவே நம்ம பஞ்சை ரசிக்கிறாங்களாங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸோட பல்ஸு, அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அமிதாப் சாரில் இருந்து எடுத்துக்கிட்டாலும், நம்ம தலைவர் எடுத்துக்கிட்டாலும் சரி, விஜய் சார் எடுத்துக்கிட்டாலும் சரி, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அந்த காமெடி டைமிங்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து எஸ்கேக்கு வந்து வேறு லெவல். அவர் அந்த ஹியூமரும் அவரை நான் மதராசியில் ட்ரை பண்ணிக்கிற விஷயந்தான். நான் மொத்தமாக அவர் ஆக்ஷனுக்கு மாற்றக்கூடாது. ஏன்னா அவருக்கு விட்ட பிடிச்சதே அந்த ஹியூமர் தான். அதுவும் வேணும். ஆனால் அவருக்கு அடுத்த டைமென்ஷனையும் கொடுக்கணும். அதை தான் நாங்கள் மதராசியில் பண்ணியிருக்கோம். எனக்கு அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான சிரிப்புக்கு சொந்தக்காரர்.